இந்த ஸ்கூல்லே இந்த பொண்ணு தான் அழகா இருக்கா. அதனால என்னமோ பசங்களாம் இவ கூட போட்டி போட்டு உட்கார்றதுக்கே ஆசைப்படுறானுங்க. அதெல்லாம் இவளுக்கு பிடிக்காம தனியா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறா இவ. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்றான். அவனை பார்க்க குண்டா இருக்கிறனால என்னமோ பசங்களாம் கேலி பண்றானுங்க. அதை பார்த்துட்டு இவளுக்கு பாவமா தோணுது. ஸோ அன்றைக்கி லஞ்சில் யாருமே இல்லாமல் தனியாக இருக்க நேரம் பார்த்து இவ கூட ஃப்ரெண்ட் ஆகலான்னு நினைக்கிறவ இவன் யாரு கூடயும் பேசாதனால இவனுக்கு பயமாக இருக்குது. அதனால் பார்த்து ஓடிடுறான் அவளை பார்த்து. அதனால் ஏமாற்றமாயிருது. அடுத்த நாள் இவளோட கிளாஸ் பசங்க இவனை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு இவ ஓடியாந்து இவன் தடுத்து நிறுத்தி காப்பாற்றிடுறா. அன்னையிலேருந்து 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவனுக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ ரொம்ப ஆறுதலாக இருக்கிறா, கூடவே நிற்கிறா. ஒரு நாள் இவன் ஊருக்கு போகிற நிலமை வருது. விட்டுட்டு போக மனசு இல்லாமல் ஒரு முத்தை வச்சுட்டு போயிடுறான். 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் மீட் பண்ண போறான் அவனை. ஸோ அந்த சந்தோஷத்தில் அவனுக்காக காத்திருக்கா. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான். ஆனால் அவன் இவகிட்ட வந்து பேசுவான்னு நினச்சான். பின்னாடிக்கு அழகான பொண்ணை பார்த்து பேசுகிறான் இவன் நினச்சி. இப்போதான் இவன் முகத்தை கீழே இருக்க தண்ணியில் பார்க்குறா. அப்போ தான் நினைக்கிறா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அழகே போயிடுச்சுன்னு இப்போ நினைக்கிறா. கனவே கனவே கலைந்ததேனோ.